வணக்கம், இது உங்கள் AbiUmaiyal சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சீக்கிரம் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. நம்ம முதல்ல ஒரு ரவா கேசரி செஞ்சுருக்கோம், இப்போ பைனாப்பிள் கேசரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பைனாப்பிள் கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது சாப்பிடையில் அந்த பைனாப்பிள் நல்லா அது கடித்து சாப்பிடையில் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பைனாப்பிள் 1 கப் எடுத்திருக்கேன். சின்னதாக பொலிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு 10 முந்திரியை உடச்சி வறுத்துக்க போகிறோம். அது கொஞ்சம் நல்லா வறுத்து வரப்போ ஒரு கொஞ்சமாக திராட்சை எடுத்து அதையும் வறுத்துக்கிறோம். திராட்சை நல்லா உருண்டையாக வரப்போ எடுத்துடலாம். நம்ம இப்போ நல்லா வந்துருச்சு, உருண்டையாக எடுத்துட வேண்டியதுதான். இனி இதே நெய்யில் நம்ம அடுத்து ரவையை வறுக்க போகிறோம். நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1 கப்புன்றது 100 கிராமு. 100 கிராம் ரவையை எடுத்து நல்லா வறுத்துக்கிறோம். அது ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். நல்லா வறுத்துட்டா தான் கட்டிப்படாமல் இருக்கும். அதுக்காக தான் இதை நெய்லேயே நல்லா வறுத்துடணும். கொஞ்சம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும், பரவாயில்ல. ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம். அன்னாச்சி பழத்தை இந்த நெய்லேயே வறுக்க போகிறோம். நெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அன்னாச்சி பழத்தை போட்டு வதக்குறோம். கொஞ்சம் நேரம் நல்லாவே வதங்கட்டும். அது நெய்யில் நல்லா வதங்கினா தான் சீக்கிரம் வெந்துடும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் நெய்யிலே வதங்கட்டும். அது மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. அது நெய்யில் வதங்குறப்போ நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். அது முங்குற அளவு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் அப்படியே அந்த தண்ணியிலேயே வேகட்டும். ரவை வேகிறதுக்கு தனியாக தண்ணி ஊற்றணும். அதனால் இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். ஏன்னா அன்னாச்சி பழன்றது கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 3 கப்பு தண்ணி ஊற்றுறோம். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். மூணு கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம ரவையை போட போகிறோம். ஸோ நல்லா கொதித்து வந்துருச்சு. நீ ரவையை இதில் போடலாம். இந்த மாதிரி கொதிக்கிறப்போ போட்டோம்னா தான் சீக்கிரம் ரவை வெந்துடும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி படல. அது சின்ன சின்ன பீஸ் இது அன்னாச்சி பழம்தான். ரவை கட்டிப்படவே படாது. ரவையை நல்லா நெய்யில் வறுத்துட்டிங்கன்னா கேசரி பண்ணையில் கட்டியே ஆகாது. இப்போ ரவை வெந்துருச்சு. சீனி போடுறோம். 1 கப் ரவைக்கு நான் 1 கப்பு சீனி போட்டிருக்கேன். இது அன்னாச்சி பழம் போடுறதுனால கையில் ஒரு சின்ன கரண்டியில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சீனி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா 1.5 கப்பு சீனி போட்டுக்கோங்க. நான் 1 கப்பு போட்டிருக்கேன். இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா அதையே கிளறி விட்டுக்கலாம். இப்போ சீனி நல்லா மெல்ட் ஆகி வருது.
நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கோங்க அடிக்கடி. இப்போது கலருக்காக நான் வந்து குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். வேணும்னா நம்ம கலர் கூட சேர்த்துக்கலாம், அது நம்மளோட இஷ்டம்தான். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ரொம்ப கலர் கொடுக்காது, லைட்டு எல்லோவாக தான் கொடுக்கும். கலரு ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஸோ இதை போட்டு நல்லா கிளறிடுங்க. எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ வறுத்து வச்ச முந்திரி அதில் போட்டுடலாம். கேசரி ரெடி ஆயிடுச்சு. முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறிக்குவோம். இது பேச்சுலர்ஸில் வந்து புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்கள வந்து எல்லாருமே ஈஸியாக செய்யலாம். இது 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இறக்க போயில் ஒரு கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க போதும். ஆல்ரெடி நெய் இருக்குது. கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கேசரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது 10 நிமிஷம் உடனே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபின்னா அது கேசரி தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பைனாப்பிள் போடுறதுனால. நன்றி, வணக்கம்.